இவங்க வந்து ஒரு மார்க்கெட் இழந்த நடிகை. ஏன்னா நீங்க சொல்ற பின்னர் படமோ இந்த அன்பே சிவம் போன்ற படங்களோ ஏறத்தாழ வந்து 20 ஆண்டுகளாக மாறி. அப்ப இவங்கெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம்லயே நிறைய பிகினி போட்டோஸ்லாம் போட்டிருக்காங்க. ஆமா, நிறைய போட்டோ போடுறாங்க. அதுல இருந்து சில பேர் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ற லீகலா ஒரு ஆக்ஷனுக்கு போறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களே இதை தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்காக பண்ணிக்கிட்டாங்களா? பாலியல் தொழிலாளியாக இருந்தால் கூட அவங்க விரும்பாம அவங்களுடைய உடலை ஒருத்தர் தீண்டுவது என்பது குற்றம். அதனால அவங்க சேட்டிங் பண்றாங்க, அவங்க லைவ்ல வர்றாங்க, அவங்க வந்து பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படிங்கிறதுனாலயே அவங்கள வந்து அவளை வந்து அவ அட்ஜஸ்ட் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு இவங்க போறாங்க. அப்போ ஒரு ஒரு அத்துமீறலுக்கான கேட்டை அவங்களே திறந்து விட்டு அப்புறம் அவங்களே அதை பிரச்சனையாக்குறாங்களா, டபுள் கேம் ஆடுறாங்களா, இதுக்குள்ள என்ன நடக்குது? இந்த தனிமையும் பண தேவை காரணமாக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தனிப்பட்ட முறையில இவங்க எல்லார்ட்டையும் இப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால பொது வெளியில தன்னுடைய உடலை வந்து அலங்கரித்து தன்னை வந்து கிளாமரா காட்டக்கூடிய பெண்களை வந்து இன்னொரு கேள்வி என்னன்னா சார், நடிகைகள் காசுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏஐன்னு சொல்றாங்களா இல்ல மார்பிங் பண்ணிட்டாங்க அப்படின்னு போய் சொல்றாங்களா இல்ல உண்மைதானா? ஒட்டு மொத்தமா அப்படி சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. ஒரு பிரபல பத்திரிகைக்கு ஒரு நடிகை போன் போட்டு என்னை பத்தி ஏன் கிசு கிசு எழுத மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டுச்சுன்னு சொல்லி ஒரு எழுத்தாளர் என்ற சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்னன்னா மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சினிமா விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். சார் வணக்கம் சார். சார், அன்பே சிவம், வின்னர் போன்ற பேசும் படங்கள்ல நடிச்ச ஆக்ட்ரஸ் கிரண் அவர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தமிழகத்துல இருக்கிறவங்களுக்கு. அவங்களுடைய போட்டோவை முகத்தை வந்து மார்பிங் பண்ணி ஆபாச படங்கள்ல வச்சிருக்கிறதா ஒரு புகார் கொடுத்திருக்காங்க சைபர் கிரைம்ல. அதை பத்தி ஒரு இன்ஸ்டாகிராம்ல போஸ்டும் போட்டிருக்காங்க. ஆபாச படங்களை ஷேர் பண்றதும் தப்பு, அதை ரிப்போர்ட் பண்ணுங்க, இது வந்து நான் கிடையாது, இது குறித்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? பொதுவாக சமூக வலைத்தளங்களில் சோசியல் மீடியாவில் ஆக்டிவா இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு சிலருக்கு வேண்டப்படாதவர்கள், விரும்பத்தகாதவர்கள் வந்து இந்த மாதிரி மார்பிங் மாதிரி படங்களை வெளியிடுறது அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டிங்காக ஏறத்தாழ இருக்கிறது. சைபர் கிரைம்ல வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறார்களா, தீவிரமாக தேடுகிறார்களான்னு பார்த்தா அது ரொம்ப சிரமமானதாக இருக்கு. அவங்களுக்கே கண்டுபிடிக்கிறதுல வந்து ரொம்ப பெரிய ரிஸ்க் இருக்கு. ஆனா அதுக்குள்ள திரும்ப அதை அழிச்சிடுறாங்க. இப்போ நீ வந்து தீவிரமான பொலிட்டிக்கல் கண்டென்ட்டை வந்து கண்டுபிடிச்சு அழிக்கிறது மாதிரி இது மாதிரி விஷயங்கள் வந்து ஏன்னா ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்கு. வாமா மின்னல்ன்ற மாதிரி வந்துட்டு காணா போயிருது. அதனால பெரும்பகுதி என்ன செய்யறாங்கன்னா, இது மாதிரி புகார்கள் அளிக்கப்படுகிற போது அந்த நேரம் அது பேசப்படுறதா, அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு அது என்னாச்சு, அந்த வழக்கு என்னாச்சு அப்படின்னு தெரியாத அளவிற்கு பல பெண்கள் இந்த மாதிரி புகார் கொடுத்த பெண்கள், கமிஷனர் ஆஃபீஸுக்கு போன பெண்கள் பல பேர் எனக்கு ரிசல்ட் வந்து பெருசா வரல அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவங்கனால அவங்க வேணும்னு புறக்கணிக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. காவல்துறையினுடைய தேடுதல்ல சில நேரம் வந்து சிக்கிறாங்க, சில நேரம் சிக்காம போயிடுறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் அதுல இருக்கு. இப்ப இவங்க வந்து ஒரு மார்க்கெட் இழந்த நடிகை. இன்னைக்கு வந்து ரன்னிங் சினிமாங்கிறது என்னன்னா, இன்னைக்கு கரண்ட்ல யாரு என்ன, இந்த வெள்ளிக்கிழமை யாரு ஜெயிச்சாங்கிறத வச்சுதான் ஒரு நடிகனுடைய மார்க்கெட் இருக்கு. நடிகைகள் வந்து இன்னும் பாதி கூட கிடையாது. ஏன்னா நீங்க சொல்ற வின்னர் படமோ வந்து அன்பே சிவம் போன்ற படங்களோ ஏறத்தாழ வந்து 20 ஆண்டுகளாக மாறிவிட்டது. அப்ப இவங்கெல்லாம் வந்து என்னன்னா, ஒரு அக்கா கேரக்டர் நடிக்கிறதுக்கான, அம்மா கேரக்டர் நடிக்கிறதுக்கான அந்த இடத்தை நோக்கி நகர வேண்டிய இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. ஒரே படத்துல கதாநாயகியா நடிச்சவங்களே அம்மாவா நடிச்சதெல்லாம் உண்டு. ஸ்ரீவித்யா போன்றவர்கள்லாம் கமலஹாசன், ரஜினிகாந்துக்கெல்லாம் ஜோடியா நடிச்சுட்டு பின்னாடி வந்து ஸ்ரீவித்யா வந்து ரஜினிகாந்துக்கு அம்மாவை நடிச்சதெல்லாம் நடந்திருக்கு. அவர் பேத்தி வயசுல இருக்கக்கூடிய இன்னொரு கதாநாயகியோட அவர் ஆடுற காட்சிகளை எடுப்பாங்க. அப்ப சினிமாங்களை ஏன் நம்ம வந்து ஸ்டார் வேல்யூன்னுலாம் சொல்றோம்னா, நட்சத்திரங்கள் கொஞ்ச நேரம் தான் மினுங்கும், அது நீடிக்காது. அதனால தான் அதை நம்ம ஸ்டார் வேல்யூங்கிறத ஒரு ஒரு கொஞ்ச காலம் தான் சினிமாவில். அதில் பெண்களாக இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுடைய இளமை வந்து ஒரு 30-35 வயசு ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து சமீபத்தில் கூட சாய் தன்சிகா திருமண அறிவிப்பு வெளியிடுறாங்க. திருமண அறிவிப்புக்கு பின்னாடி பிரகாசித்த நடிகைகள் அப்படின்னு யாரையாவது நம்ம சொல்ல முடியுமான்னு பார்த்தா, இப்போ தேவயானிலாம் அஜித்துடைய ஜோடியாக நடித்தாங்க. காதல் கோட்டை மாதிரி படங்களில் நடித்து பெரிய ஹிட்டு கொடுத்துட்டாங்க. அஜித் ஜோடியாகவும் நடிப்பாங்க. நினைத்தேன் வந்தாய் மாதிரி படங்களில் வந்து விஜய் இப்போ 2 டாப் ஸ்டார். அப்போ அன்னைக்கு அப்கமிங் ஹீரோவாக இருந்த 2 பேரும் பெரிய லெவலில் வளர்ந்து வரும்போது எல்லா படங்களுக்குமே கதாநாயகியா வந்து தேவயானி தான் இருந்தாங்க. இன்னைக்கு அஜித்தோட இடம் என்னவா இருக்கு, தேவயானியோட இடம் என்னவா இருக்கு? இப்போ தேவயானிக்கு சமீபத்தில் கூட ஒரு படம் கூட இப்போ சமீபத்தில் வந்துச்சு. அப்போ சுவடு தெரியாம படங்கள் வந்து, அப்போ பெண்களை மையமாக வைத்து படம் இயக்கக்கூடியவர்கள்,
அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வந்து இங்க அதிகமா இல்ல. அப்ப நடிகைகளுக்கு திருமணமான அவங்களோட மார்க்கெட் சுத்தமா போயிரும்னு சொல்றீங்களா? இல்ல, பார்ப்பதற்கு அவங்க விரும்பல. ஏன்னா சினிமாவை வந்து வெறும் சினிமாவா பார்க்கிறது கிடையாது. அவன் வந்து அவன் தன்னுடைய கற்பனையை கலந்து அஜித் கூட ஆடுறாங்கன்னு அவன் பார்க்கறது இல்ல. தனக்கு தன்னுடைய காதலியா கற்பனை பண்ணி தான் படம் பார்க்குறான். அதோட அவன் கனெக்ட் ஆயிடுறான். அந்த இமேஜோட கனெக்ட் ஆகுறான். அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, இயல்பாகவே அவங்க என்ன செய்றாங்கன்னா, திருமணம் ஆனதற்கு பின்பு ஓரங்கட்டப்படுகிறார்கள். அப்ப நடிகைகளுக்கு ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் நடிகைகளுக்கு வந்து அந்த வாழ்க்கை. அப்ப அதுக்கு பின்னாடி அவங்க வந்து திரும்ப அடுத்த ஹீரோயின் செட் வந்துடுறாங்க. நீங்க சம்பளம் வித்தியாசமும் நீங்க பார்த்தீங்கன்னா, நடிகர்கள் சம்பளத்தோடு ஒப்பிடுகிற போது ரொம்ப அதிகமான சம்பளம் வாங்கக்கூடியவங்க வந்து நடிகைகள் கிடையாது. இப்ப ரொம்ப ரேரா திரிஷா போன்றவர்கள், நயன்தாரா போன்றவர்கள் 40 கடந்து நடிகைகளாக இன்னும் ஸ்டார் வேல்யூவோட இருக்கிறவங்க ரொம்ப ரேர் பர்சனாக தான் இருக்கிறாங்க. பெரும்பாலான பேர் ஃபீல்ட் அவுட்டாக தான் இருக்கிறாங்க. இவங்க ஃபீல்ட் அவுட் தான். இவங்க இன்ஸ்டாகிராம் மூலமா இம்ப்ரெஸ் பண்றதுக்காக சில இன்ஸ்டாகிராம்லயே நிறைய பிகினி போட்டோஸ்லாம் போட்டிருக்காங்க. ஆமா, நிறைய போட்டோ போடுறாங்க. அதுல இருந்து சில பேர் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ற லீகலா ஒரு ஆக்ஷனுக்கு போறாங்க. அப்படிங்கிறப்ப சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களே இதை தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்காக பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னா, அப்படி ப்ரொமோட் பண்றவங்க வந்து லீகல் ஆக்ஷன் போக மாட்டாங்க. அதனால அதை மீறி அவங்க வந்து இப்படி ஒரு கருத்தை அவங்க வெளியிடுறாங்கன்னா, பெண்களுடைய கண்ணியம் வந்து அவங்க நடிகையா இருந்தான்னா யாரா இருந்தான்னா எல்லாருடைய கண்ணியமும் பாதுகாக்கப்படணும். பொது வெளியில வந்து சோசியல் மீடியால வந்து பெண்கள் வந்து சுதந்திரமா இப்போ சாதாரணமாக ஃபேஸ்புக்கில் இருக்கிற பொண்ணுங்களே பல பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரொஃபைல லாக் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ப்ரொஃபைலை லாக் பண்ணி வச்சிருக்காங்க பல பேர். என்ன காரணம்னா மெசேஜ் போட்டு நடுராத்திரில எல்லாம் மெசேஜ் போட்டு கொள்றாங்க. அப்போ அது வந்து அது ஒரு ஏஜ்டு பார்ட்டியாக கூட இருக்கும். அது ஒரு குடும்ப தலைவியாக இருக்கும். அது ஒரு கிளாமராக ஒரு ட்ரெஸ் போட்டு ஒரு ஃபோட்டோ போட்ட உடனே இவன் ஏதாவது நினச்சிக்கிட்டு நடுராத்திரில மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருந்து பியூட்டி வாவ் அப்படின்னு போட்டுக்கிட்டு இருப்பான். அது தேவையில்லாத கண்களில் படுறது, குடும்பத்தினர் கண்களில் படுறது, அது அவங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சலையும் அது தருது. அப்போ இது வந்து பொது வெளியில் வந்து நம்ம பியூட்டியாக இருக்கோம், நம்ம வந்து சூப்பராக இருக்கோம், நம்மளை எல்லாரும் கவனிக்கிறாங்க, நமக்கு நான் வந்து ஏகப்பட்ட லைக்கு, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லைக் கொடுக்குது அப்படின்னு சொல்கிற சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும், அதுக்கு நேர் எதிரடையாக இது மாதிரியான குரூப். ஏன்னா இப்போ முன்னாடிலாம் இது மாதிரியான படங்கள், நிர்வாண படங்கள், பலான படங்கள், இந்த மாதிரியான ஆபாச படங்கள் பார்ப்பதற்கு திரையரங்கத்திலே ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அதில் தான் சகீலா படங்கள்ல அந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து அதுக்குன்னு ஒரு ஒரு யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் பேர், திருமணம் ஆகாத இளைஞர்கள் கொஞ்சம் பேரும், வீட்டில் வயசானவங்க கொஞ்சம் பேரும் அந்த திரையரங்கத்தில் கூடுவாங்க. இது மாதிரி படங்கள் பார்ப்பதற்குன்னு ஒரு ஆடியன்ஸ் ஒரு வகை இருந்தது. அது இப்போ திரையரங்கத்தில் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டு விட்டது. அப்போவுமே கட்டுப்பாடு இருந்துச்சு. கட்டுப்பாடை மீறி போலீஸுக்கு காசு கொடுத்தா அந்த மாதிரி படங்களை போட்டு விட்டாங்க. இப்போ அது பூரா எங்கே வந்துருச்சுன்னா எல்லாருடைய அலைபேசிக்குள்ளேயும் அது வந்துருச்சு. இப்போ யார் எதை பார்க்குறாங்க? இப்போ நீங்கள் சினிமாவுக்கு வந்து நீங்கள் தேட்டருக்கு வந்து தேடி போய் பார்க்கணும். நீங்கள் தேடி போய் பார்க்கறதுக்கு பதிலாக அவங்கள தேடி வருதே. திடீர்னு நம்மளுடைய அலைபேசியில், நம்மளுடைய செல்ஃபோனில் திடீர்னு ஒரு ஆபாசமான நிர்வாணமான படம் வந்து டங்குன்னு வந்து விழுகுது. நம்மளே விரும்பாதப்ப அது வருது. அது எப்படி பிளாக் பண்ணுறது, எப்படி தடை செய்கிறது, அது யார் ரிக்வஸ்ட் அனுப்புகிறா, நமக்கு யார்கிட்ட இருந்து இது வருது, இதை கண்டுபிடிக்கவே நம்மளால் முடியலை. சின்ன பசங்க அதையே நோண்டிக்கிட்டே இருக்கிறவங்க வந்து எங்கெங்கேயோ ரூட்டு போட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சைபர் கிரைம் குற்றங்களை களைவதற்கு பெரிய அளவில் டீமை வந்து அரசு வந்து ஏற்பாடு செய்யணும். மத்திய அரசோ மாநில அரசோ சைபர் கிரைமுக்கு கூடுதல் கவனம் செலுத்தணும். இல்லைன்னா கிரண் மாதிரி, இப்போ கிரண்கிறவங்க வந்து ஒரு ஸ்டார் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த பிரச்சனைங்கிறது குறைவு. ஆனால் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சுன்னா இதுவே ஒரு டைவர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு, குடும்பத்தில் பிரிவுகள் நடப்பதற்கு, பிரச்சனைகள் உருவாவதற்கு பல விஷயங்களுக்கு அது காரணமாக மாறிடும். கிரண் ஒரு பக்கம் வந்து சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருன்னு போஸ்ட் போட்டிருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் அவங்களே ஓன் ஆப் ஒன்று வச்சிருக்காங்க சார். கிரண் ரத்தோட ஓடிடி ஆப்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்காங்க. அதுல போனோம்னா வீடியோ காலுக்கு தனியா பேமெண்ட் பண்ணலாம், ஆடியோ காலுக்கு தனியா பேமெண்ட் பண்ணலாம், லைவ் கூட புக் பண்ணிக்கலாம், அதுக்கு தனியா பேமெண்ட் அப்படின்னு ஒன்னொன்னுக்கும் தனித்தனி பேமெண்டோட ஆப் வச்சிருக்காங்க. இது எதற்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க? வசூல் பண்றதுதான், வேற என்ன இருக்கு? வருமானத்திற்காக வேண்டி இது மாதிரி விஷயங்களை பண்ணிக்கிறது. அப்ப இண்டிவிஜுவலா வீடியோ கால் பண்ணி தான் எல்லாமே பண்ணுவோம். ஆனா அதாவது பொது வெளிக்கு வந்திருக்கிற பெண்கள், பொதுவா வந்து பொதுவெளியில இருக்கக்கூடிய பெண்களை அவங்க வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன், ஒரு பாலியல் தொழிலாளியாக இருந்தால் கூட அவங்க விரும்பாம அவங்களுடைய உடலை ஒருத்தர் தீண்டுவது என்பது குற்றம் தான். அல்லது குடும்ப தலைவியா இருந்தா கூட அவங்க விரும்பாத போது அவர்களை வந்து பாலியல் ரீதியாக அணுகுவது என்பது குற்றம் தான். அப்படிங்கிறத வந்து யதார்த்தம். அதனால அவங்க சேட்டிங் பண்றாங்க, அவங்க லைவ்ல வர்றாங்க, அவங்க வந்து பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படிங்கிறதுனாலயே அவங்கள வந்து மார்பிங் பண்ணலாம், அவங்களுக்கு வந்து என்ன வேணாலும் எப்படி வேணாலும் நடந்துக்கலாம்
அவளை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு இவங்க போகிறாங்க. அப்போ ஒரு ஒரு அத்துமீறலுக்கான கேட்டை அவங்களே திறந்து விட்டு அப்புறம் அவங்களே அதை பிரச்சனையாக்குறாங்களா, டபுள் கேம் ஆடுறாங்களா, அதுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் நியாயமாக பார்த்தா நீங்க சொல்ற மாதிரி இந்த எல்லைக்கு அவங்க போனதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம். கிரண் அவர்கள் ஜெமினி படம் பண்ணும் போதே எனக்கு 2 குழந்தைகள் இருந்தாங்க. அப்ப எனக்கு 18 வயசு தான். எனக்கு 3 திருமணங்கள் ஆகியிருக்கு. அதுல 2 விவாகரத்து ஆகியிருக்கு அப்படின்னாங்க. ஆனா இப்போ வரைக்கும் அவங்க தனியா தான் இருக்காங்க அப்படின்னு இன்டர்வியூஸ்லாம் அவங்க தனியா தான் வராங்க. அவங்க வீடியோஸ் போடுறதுலயும் பிகினி போட்டோஸ்ல தனியா தான் இருக்காங்க சார். இந்த தனிமையும் பண தேவை காரணமாக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா? இல்ல, அதாவது திரைப்பட நடிகைகளுக்கு பெரும் பகுதி வந்து திருமண வாழ்க்கை என்பது ரொம்ப பேருக்கு வந்து சக்சஸா இல்ல. அது காரணம் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு பொதுவான ஆளு, எல்லாத்துக்குமான ஆளு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு தனிப்பட்ட முறையில் இவங்க எல்லார்ட்டையும் இப்படி தான் இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால பொது வெளியில தன்னுடைய உடலை வந்து அலங்கரித்து தன்னை வந்து கிளாமரா காட்டக்கூடிய பெண்களை வந்து அவங்க வந்து ஒழுக்கமா இருக்க மாட்டாங்க, குடும்பத்துக்கானவங்களா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கற்பனை வந்து ஆண்களுக்கு ஒரு வசதியான ஒரு கற்பனையாக இருக்கிறது. அதனால அவர்களை வந்து நம்பாமல் போறது, அவங்களுக்கு வந்து ஒரு சீசன்ல தான் சினிமாவில் காசு வரும், இன்னொரு சீசன்ல வந்து அவங்களுக்கு வந்து வந்து பட வாய்ப்பே இல்லாமல் போயிடும். ஒரு ஏஜ் கடந்த பின்னாடி அவங்களுக்கு எந்த பராமரிப்போ கேட்பாரோ இல்லாமல் போயிடும். பல ரிட்டையர்டான பழைய முன்னாள் நடிகைகள் பல பேர் எல்லாருக்குமே சீரியலில் வாய்ப்போ இல்லை அடுத்த கட்டமாக சினிமாவில் கேரக்டர் ஆர்டிஸ்ட் வாய்ப்போ எல்லாருக்குமே அமையாது. ஒரு சிலருக்கு தான் அமையும், ஒரு சிலருக்கு அது அமையாது. குறைந்த சம்பளத்துக்கு நடிக்க மாட்டோம்னு சொல்லி சில பேர் இது பண்ணுவாங்க. அதனால இவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிறது, டைவர்ஸ் ஆகிறது, அதெல்லாம் வந்து ஆடியன்ஸோட பிரச்சனை கிடையாது. அது அவங்களோட பர்சனல் லைஃப். நம்ம அதை பிரித்து தான் பார்க்கணும். நம்ம ஒரு தலைவரை ஃபாலோ பண்ணுறோம், அவரோட பர்சனல் லைஃபோடைய சேத்தா நம்ம அவருடைய இதை பார்க்குறோம். அவர் என்ன பேசுறாரு, என்ன செயல்படுறாரு அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம வந்து ரொம்ப பெரிய தலைவர்கள்னு வர்ணிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கைக்குள்ளேலாம் நிறையா சில்மிஷங்கள் இருக்குது, நிறையா கிசுகிசு இருக்குது, வேறு பெண்களோட வாழ்ந்த கதைகள்லாம் இருக்குது. அதையெல்லாம் வச்சு நம்ம வந்து தலைவர்களை பார்த்தோம்னா யாருமே தேரமாட்டாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பல விஷயங்கள் இருக்குது. அதனால் ரெண்டையும் எப்படி பிரித்து பார்க்குறோமோ அது மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களை எப்படி நம்ம வேறுபடுத்தி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் நடிகைகளே நீங்கள் பார்க்கணும். நடிகைகளாக நீங்கள் ஒரு ஆர்ட் ஃபார்மில் வந்து அவங்க என்னவா இருக்காங்கிறத அவங்க பார்க்கணும். பர்சனல் லைஃப்பில் அவங்க என்னவா இருக்காங்கிறது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். அதுக்கு வந்து நமக்கு பொதுவான ஆட்கள் வந்து அவங்களுடைய ஒழுக்கத்துக்கு மார்க் போடுறதோ, அவங்க சரியில்லைன்னு சொல்கிறதோ ரொம்ப அநாகரிகமானது, கேவலமானது. சார், கிரண் அவர்களே ஒரு நேர்காணலில் சொல்லியிருப்பாங்க, எனக்கு ஐட்டம் டான்ஸ் ஆட பிடிக்கும், எனக்கு பிகினி ட்ரெஸ் போட பிடிக்கும், நான் காசுக்காக அந்த ஆப்லலாம் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. ஒரு பிகினி ட்ரெஸ் ஒரு ஆக்ட்ரஸ் போட்டாலோ இல்லை ஒரு பெண் போட்டாலோ அவங்க தப்பான பெண் தான் அப்படின்னு இந்த சொசைட்டி வந்து அவங்க மேலே ஒரு பார்வையை வைக்கிறாங்களா? அதை நீங்கள் எப்படி பார்க்கல? இல்லை, பெண்கள் அப்படி இருப்பது ஆண்களுக்கு வசதியாக இருக்கிறது. பெண்கள் வந்து அவங்க அவங்க வந்து ஆணுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எல்லா இலக்கணமும் பெண்ணுக்கு வந்து எப்பொழுதுமே வந்து மாறுபட்டதாக இருக்குது. ஆண் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆம்பளை எப்படி வேணாலும் இருப்பேன், பொம்பளை நீ தான் வந்து மூடிக்கிட்டு இருக்கணும்னு சொல்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் எதுக்குன்னா பெண்களை அடிமைப்படுத்துறதுக்காக சொன்னது. அவங்களுக்கு வந்து போன தலைமுறையில் அவங்களுக்கு படிப்பு கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது, பொருளாதாரம் கிடையாது, அவங்களுக்குன்னு தனியாக ஒரு எந்த ஸ்டேட்டஸும் கிடையாது. நீங்கள் ஆணுடைய உடையில் வந்து நான் ஒரு சட்டை போட்டிருக்கேன்னா எனக்கு ஒரு பாக்கெட் இருக்குது, பெண்ணுடைய உடையில் பாக்கெட்டே கிடையாது. ஏன் இல்லைன்னா பணம் வச்சுக்கிறவங்களுக்கு தானே பாக்கெட்டு. அவங்க நீண்ட காலமாக பல தலைமுறையாக அவங்களுக்கு வந்து பணம் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. எல்லாத்தையுமே கணவனை எதிர்பார்க்கணும், சின்ன வயசில் அப்பாவை எதிர்பார்க்கணும், அப்புறம் கணவனை எதிர்பார்க்கணும், அப்புறம் வயசாயிருச்சுன்னா மகனை எதிர்பார்க்கணும், பேரனை எதிர்பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை தான். ஆண்களை சார்ந்தே தான் அவங்க வாழ்க்கை இருக்கும். அதனால வந்து எல்லா முறையுமே சார்ந்து இருக்கணும்னு நினைக்கும் போது பெண்கள் அப்படி இருந்தால் ஆண்களுக்கு அது வசதி. அதனால ஆண்களுக்கு என்னன்னா பிடிச்சா தேவதை, பிடிக்கலைன்னா அவன் ஒழுங்கு கிட்டவன் சொல்றது ஆண்களுடைய வழக்கம். ஈஸியாகிடுது அப்படி சொல்லி பெண்களை வந்து இழிவுபடுத்துறது மூலமா தனக்கு பிடிக்காதவங்களை வந்து ஒழுக்க குறைவானவர்கள் என்று சொல்றது ஆண்களுடைய வழக்கம். சார், சமீப காலத்துல நடிகைகளுடைய லீக்டு வீடியோ ரொம்ப அதிகமா பார்க்க முடியுது சார். ஒரு நடிகை எடுத்துக்கிட்டாலும் நம்மளால லீக்டு வீடியோ சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வரைக்குமே கூட. இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா ஓவியாவோட லீக்டு வீடியோ ஒன்று வந்துச்சு. அப்புறம் சீரியல் ஆக்டர் ஸ்ருதி நாராயணோட லீக்டு வீடியோ ஒன்று வந்தது. அவங்களும் நான் இல்லை ஏய் அப்படின்னாங்க. இப்போ கிரணோட லீக்டு வீடியோ இப்படி கண்டினியூவா வந்துட்டே இருக்கே சரி, இதுக்கு என்ன வந்து முயற்சி எடுக்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க காவல்துறையினரே? இதை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கு அப்படிங்கிறப்ப அதுல ஒரு மார்க்கெட்டிங் இருக்கு. அதனால அதுக்கு வந்து பாலியல் வறட்சின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு மனிதனுக்கு வந்து அது ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவை. அது வந்து பூர்த்தி செய்யப்படாதவர்கள்னு ஒரு குரூப் எப்பவுமே இருப்பாங்க. இப்போ ரொம்ப பேர் என்ன பண்றாங்கன்னா செட்டிலைட்டு கல்யாணம் பண்றேங்கிறாங்க. எப்படி செட்டிலைட் கல்யாணம் பண்ண முடியும்? எல்லாமே வாங்கி முடிக்கிறதுக்கு இப்போ அரசு ஊழியராக இருக்கிறவன் ரிட்டையர்ட் ஆகும் போதே சில பேர் வீடு கட்டான். முதல்ல வீடு, சொந்த வீடு வச்சிருக்கிறவன், கார் வச்சிருக்கிறவன், 2 லட்ச ரூபா சம்பளம் இருக்கிறவனை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒரு பொண்ணு சொல்லுதுன்னு வச்சுங்க. அவன் முழுசா செட்டில் ஆனால் அவனுக்கு 45 வயசாயிரும். 45 வயசுல கல்யாணம் பண்ணும்போது ஏற்கனவே 25 வயசுல ஒருத்தன் கல்யாணம் பண்ணியிருப்பான்.
அவன் வந்து மகளை கட்டி கொடுக்குறதுக்கு கல்யாண பத்திரிக்கையோட வந்துட்டு இருக்கான். இப்போ இதெல்லாம் வந்து என்னன்னா இன்னைக்கு வாழ்க்கை, நவீன வாழ்க்கை ரொம்ப சிக்கலாக இருக்கு. அந்த சிக்கலுக்குள்ள எல்லாரும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். அதனால இந்த கிடைக்காதவன் என்ன பண்றான், இந்த மாதிரி பாலியல் வீடியோக்களை, ஆபாசங்களை பார்த்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றான். அது இருக்கிற வரைக்கும் அதுக்குள்ள ஒரு மார்க்கெட்டிங் இருக்குல்ல, அதுக்குள்ள வியூவர்ஸ் பார்க்குறாங்கிறதுல ஒரு மார்க்கெட்டிங் இருக்குல்ல. அதனால இது எல்லா காலத்துலேயுமே உள்ளது. ஏற்கனவே மஞ்சள் பத்திரிக்கைம்பா அந்த காலத்தில் வந்து இதை கிசு கிசுவா எழுத்து வழியா சொல்லிக்கிட்டு இருந்தான். அதுக்கான பத்திரிகை தான். இப்போ எல்லாமே டிஜிட்டல் மயமா நியூஸ் எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு வந்து காட்சி வடிவமாக பார்க்குறோம், விஷுவலாக மாறிடுச்சு எல்லாமே. அதனால இது மூலமாக பார்க்குறான். இது ஒரு கொஞ்ச நாள் வக்குறோம். இந்த வக்கரம் வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு பரவிக்கிட்டே இருக்கு. சரி, இன்னொரு கேள்வி என்னன்னா சார், நடிகைகள் காசுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏஐன்னு சொல்றாங்களா, இல்ல மார்ஃபிங் பண்ணிட்டாங்க அப்படின்னு போய் சொல்றாங்களா, இல்ல உண்மைதானா? ஒட்டு மொத்தமா அப்படி சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. ஒரு பிரபல பத்திரிகைக்கு ஒரு நடிகை போன் போட்டு என்னை பத்தி ஏன் கிசு எழுத மாட்டேங்கிறீன்னு கேட்டுச்சுன்னு சொல்லி ஒரு எழுத்தாளர் என்கிட்ட சொன்னாங்க. அவங்களுக்கு என்னன்னா அப்படி இருந்தாதான் நம்ம லைம் லைட்ல இருக்கோம், ஃபேமஸ் ஆகும் அப்படிங்கிற கணக்குல அவங்க கேட்கறாங்க. அதனால யூடியூப்ல கூட ரொம்ப ஆபாசமா பேசுறவங்களுக்குன்னு ஒரு வியூவர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அப்ப சில பேர் பேசுறாங்க. ஆனா அது வந்து எல்லா காலத்துக்குமானதுன்னு சொல்ல முடியும். தற்காலிகமான ஒரு என்டர்டைன்மெண்ட், கொஞ்ச நாளைக்கு அது ரிலாக்ஸ் பண்ணுவாங்க, அவ்வளவுதானே தவிர அது ட்ரெண்டிங் மாறிட்டே இருக்கும். அதை பார்க்குறவனே ஒரு கட்டத்துக்கு மேலே இது வேணாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போயிடுவான். அவனுக்கு ஒரு கரெக்டான லைஃப் பார்ட்னர் கிடைக்கும் போது, ஒரு கரெக்டான கம்பெனி கிடைக்கும் போது அவன் இதை விட்டுருவான், பார்க்க மாட்டான். அதனால எல்லா மனிதனுக்குமே எல்லா மனிதனுக்குள்ளே ஆள் மனதுக்குள்ள ஒரு வக்கர புத்தி இருக்கும், ஒரு குற்றம் இருக்கும், ஒரு பாலியல் ரீதியான ஒரு சபலம் இருக்கும். அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு ஊடகத்தில் வந்து இந்த மாதிரி காசு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு கூட்டம், பாக்கெட் மணி எடுக்கிறதுக்காக ஒரு கூட்டம் அலையுது. அது நடிகையாக இருக்கலாம், சோசியல் மீடியாவாக இருக்கலாம், அல்லது அதை பற்றி பேசி காசு பறிக்கிறவங்களா இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். எல்லாத்துக்குள்ளேயும் இந்த குற்ற உணர்வுங்கிறது ஒரு ரகசியமா இருந்துட்டே இருக்கு. சார், கிரண் பத்தின ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.